ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய வீக்லி எக்ஸ்பைரி 25,725 வந்து க்ளோஸ் வச்சுருக்கு. ஒரு 43 புள்ளிகள் வந்து அதிகரிச்சிருக்கு. நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 720க்கு மேலே மார்க்கெட் வந்து சஸ்டெயினாக நினைச்சு அப்படின்னா 800-820 வரைக்கும் போகும்னு பற்றி சொன்னோம். ஆனால் டே ஹை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 765 வரைக்கும் டே ஹை போயிருக்கு. அதேமாரி நம்ம வந்து நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 25,580 கீழே மார்க்கெட் சஸ்டெயின் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் 25,570 வரைக்கும் டேலோ வந்து அங்கேருந்து மார்க்கெட் வந்து திரும்ப நல்லாவே சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் நல்லாவே மேலே வந்திருக்கு. திரும்ப 650 ஒரு சப்போர்ட் எடுத்து நல்லா திரும்ப 760 வரைக்கும் மேலே போயிருக்கு. திரும்ப அதேமாரி திரும்ப 650 வந்து திரும்ப வந்து மார்க்கெட் வந்து 720க்கு மேலே க்ளோஸ் வச்சுருக்கு. நல்ல வந்து ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து கிடச்சிருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி நாளைக்கு எப்படி இருக்கும்? நாளைக்கான மார்க்கெட்டில் நிஃப்டினுடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் என்ன? இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் சொன்ன மாதிரி நாளைக்கான மார்க்கெட்டில் நம்ம சப்போர்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சப்போர்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 25,660 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,590 இது வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அதையும் உடைச்சது அப்படின்னா அடுத்தது 25,520 வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது வந்து கீழே டவுன் சைடுக்கான வந்து ஒரு சப்போர்ட் ஜோனு. அதே மாதிரி ரெசிஸ்டன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கான டே ஹை தான் 25,750 இது வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 25,820 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். அதையும் பிரேக் ஆச்சு அப்படின்னா 25,900 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆக சான்சஸ் வந்து இருக்குது. இது எல்லாமே மேலே அப்சைடுக்கான வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஒன்று. இப்போ சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ்லாம் பார்த்துட்டோம். இப்போ நாளைய மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே இன்ட்ராடேவுக்கான பை அபோவ் செல் பிலோ. ஏன்னா இன்றைய மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து ஒரு ஏற்ற இறக்கம். காலையில் ஓப்பனே வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 50 பாயிண்ட் வந்து கேப் டவுனில் தான் ஓப்பன் ஆச்சு. கேப் டவுனில் ஓப்பன் ஆனாலும் அந்த 25,570 ரேஞ்ச் வரைக்கும் வந்துட்டு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து நல்லாவே மேலே வந்திருக்கு. திரும்ப இந்த 650-60 ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட்டு திரும்ப அந்த லெவலுக்கு மேலேயே மார்க்கெட் வந்து இருக்கும். திரும்ப 760 வரைக்கும் மேலே போய் 720 க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ நாளைய மார்க்கெட் நம்ம பை அபோவ் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸ், அதாவது இன்றைக்கான டே ஹை 25,750 இந்த லெவலுக்கு மேலே மார்க்கெட் சஸ்டெயின் ஆகுங்கிற பட்சத்தில் அடுத்தது நம்ம பையிங்கை வந்து கன்சிடர் பண்ணலாம். அடுத்தது வந்து 820 வரைக்கும் போகும். அதையும் தாண்டிச்சு அப்படின்னா அடுத்து 900 வரைக்கும் போகும். அப்படி 25,750க்கு மேலே போன மாதிரி போயிட்டு திரும்ப மார்க்கெட் வந்து ஒரு செல்லிங் ப்ரெஷர் வருது அப்படின்னா திரும்ப கீழே வர மார்க்கெட் 25,750 உடைச்சி திரும்ப இந்த 650 சப்போர்ட் எடுக்கும். திரும்ப நல்ல செல்லிங் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 25,650 இந்த லெவலை உடச்சிட்டு மார்க்கெட் கீழே இருக்குது, இந்த லெவலுக்கு மேலே வர முடியல அப்படிங்கிற மட்டும் தான் நம்ம செல்லிங்கை வந்து கன்சிடர் பண்ணணும். அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா 590, 520 வரைக்கும் வரதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது. பொதுவாக இப்போ மார்க்கெட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் இருந்து, அதாவது 25,380 இந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்து மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மேலே வந்துட்டுருக்கு. இப்போ இதனுடைய கண்டினியூட்டி அடுத்தடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா கீழே வந்துச்சு அப்படின்னா மேலே வர்றதுக்கு தான் சான்சஸ் வந்து இருக்குது. நல்ல செல்லிங் அப்படின்னு வந்து பார்த்திங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 25,600 கீழே மார்க்கெட் இருக்குது அப்படின்னா நல்லா செல் ஆகிறதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. நல்ல பையிங் அப்படின்னா 25,750க்கு மேலே இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம பை ஆகிறதுக்கு சான்சஸ், நல்ல பை ஆக சான்சஸ் வந்து இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு சைட்வேஸ் மூவ்மெண்ட் எடுக்கிறதுக்கும் வாய்ப்புகள் வந்து இருக்குது. 25,600 இருந்து திரும்ப மார்க்கெட் வந்து திரும்ப 700, 800 இந்த ஒரு ரேஞ்சு போண்டாவே மார்க்கெட் வந்து ஒரு ட்ராவல் பண்ணுறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது அடுத்தடுத்த நாட்களில். இதுதான் பொதுவாக நிஃப்டியினுடைய இன்ட்ராடே லெவல்ஸ். இந்த லெவல்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.